ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு அக்டோபர் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசனோட டிக்கெட்டும் அதே மாதிரி அக்கமடேஷனும் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முன்னாடியே வந்து அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நீங்க அக்டோபர் மாசத்துக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு புக் பண்ணியிருந்தாலுமே இந்த டிக்கெட்டும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் டியூரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் இந்த கேப்சா கொடுத்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்க வந்து மொபைல்ல ஜஸ்ட் வந்து டெஸ்க்டாப் மோட் வந்து மாத்திட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா வேற மொபைல் நம்பர் கொடுத்தும் நீங்க லாகின் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லாகின் வந்து கொடுத்துட்டாங்க. பட் வந்து நீங்க லாகின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசத்துக்கு இன்னும் வந்து ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, டைம் இருக்கு, 2 மினிட்ஸ் டைம் இருக்குன்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஸ்லாட் வந்து கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம 10 o'clock வரைக்கும் வந்து வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். லிங்க் வந்து முன்னாடியெல்லாம் வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்றதுக்காக முன்னாடி இப்போ வந்து லிங்க் கொடுத்தாச்சு. பட் இருந்தாலும் 10 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லாகின் பண்ணீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஸ்லாட்ல எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. ஸோ 10 மணிக்கு வந்து உங்களுக்கு இந்த ரெஃப்ரெஷ் ஸ்லாட் கொடுத்ததுமே எல்லா டேயும் ஓப்பன் ஆயிடுச்சு. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பிரம்மோற்சவம் அப்படின்றனால அந்த டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணல. ஸோ அது இல்லாமையும் ஒரு சில நாட்கள் வந்து உங்களுக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகாம இருக்கு. 8ஆம் தேதி, 15, அதே மாதிரி 9, 16 இந்த நாட்கள் வந்து பிளாக்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதோட அப்டேட் மேபி ஓப்பன் பண்ணுவாங்களா என்னன்றதை நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது புக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லாட்ல உங்களுக்கு 1000 டிக்கெட்ஸ் இருக்கு. என்னைக்கு வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 மணிக்கான ஸ்லாட் வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி எல்லா நாளுமே உங்களுக்கு 1000 டிக்கெட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரியில நீங்க யாருக்கு புக் பண்றீங்க, சீனியர் சிட்டிசனுக்கா இல்ல மெடிக்கல் டிசீஸ்னாலயா இல்லைன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க. அதோட ஆப்ஷன் கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 65 கொடுத்துக்கணும். இப்ப இவர் கூட இன்னொருத்தர் அட்டண்டடா போறீங்க அப்படின்னா ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை நீங்க வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை அவர் மட்டும் தான் தனியா போறாருன்னா இந்த நோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ அட்டண்டன்ட் போற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த டிக்கெட் கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டேயை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த 2 பேரோட டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். செல்ஃப்ன்றதுல யார் சீனியர் சிட்டிசனோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க 45 ஏஜ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. ஸோ சீனியர் சிட்டிசன் கூட போகக்கூடியவங்களுக்கு 50 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருந்தா மட்டும்தான் நீங்க இது கூட வந்து புக் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். ஆனா ஆதார் கார்டு வந்து நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்போர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்க இந்த பாக்ஸ்ல வந்து கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுல போயிட்டு நீங்க உங்களோட ஆதார் கார்டை 1 MB வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல பிடிஎஃப் ஃபார்மேட் எப்படியுமே நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். இப்போ 2 பேருக்கு நீங்க புக் பண்ண போறீங்கன்னா அந்த 2 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து இதுல காட்டும். அதுக்கப்புறம் இந்த புக் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து சக்சஸ்ஃபுல்லா புக் ஆயிடும். ஸோ நீங்க இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து நீங்க டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல அவங்களோட பேரு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னைக்கு புக் பண்ணிருக்கீங்க, எத்தனை மணிக்கு ரிப்போர்ட்டிங் ஆகணும்னு பாத்தீங்கன்னா 1 மணிக்கு வந்து ரிப்போர்ட்டிங் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சவுத் மாட ஸ்ட்ரீட் நியர் பிரிட்ஜுக்கு கிட்ட தான் வந்து உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துட்டு போகணும். ஃப்ரீ தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 2 நிமிஷத்துல புக் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ புக் பண்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.